ஸ்ரீஜாவை கழட்டி விட்டாங்களா சுபத்ரா? என்ன ஆச்சரியம்! ஃபேக்ட்ரியில் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. விஷால் சொல்கிறாரு, இதோ இசை இருக்காளே, இசை அனுப்பலாமே அப்படிங்கிறாரு. இசை வேணாம், சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சுபத்ரா அப்படியே முறைக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் யோசிக்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இவ எதுக்கு? அதான் ஸ்ரீஜா இருக்காளே, ராகவ் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே போய் அங்கே சொல்ல மாட்டாளா ஸ்ரீஜா? என்ன ஸ்ரீஜா அப்படின்னு கேட்குறாங்க. ராகவ் உடனே சொல்கிறாரு, அத்தை இது அடம் பிடிக்கிற காரியம் இல்லை, ஆர்டர் பிடிக்கிற வேலை, அதுக்கெல்லாம் இவ செட் ஆக மாட்டா அப்படிங்கிறாரு. இன்னும் வர்ஷினி கேட்குறாங்க, ராகவ் இது நம்ம ஆல்ரெடி டெமோ பார்த்த ப்ராஜெக்ட் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். உடனே சுபத்ரா, வர்ஷினி பேசாமல் கிளைண்ட் மீட்டிங் நீயே அட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ஷினிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. விஷாலுக்கு ஒரே சிரிப்பு, சந்தோஷமாகவும் இருக்குது. சூப்பர் சூப்பர் சாய்ஸ் அப்படிங்கிறாரு. உடனே சுபத்ரா மறைச்சிட்டு, பல்லவி நான் யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. விஷால் உடனே சொல்கிறார், நானும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை, ஒரு காமன் ஆடியன்ஸாக என்னோடய ரெஸ்பான்ஸை நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சுபத்ரா, நீ சொல்கிறது சரிதான், வர்ஷினியே போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு பாஸ்கர். ராகவ் நீ என்னப்பா சொல்கிற, வர்ஷினி ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க சுபத்ரா. ராகவ் சொல்கிறாரு, ஆமாம்மா விஷால் சொன்ன மாதிரி வர்ஷினி குட் சாய்ஸ் தான் அப்படிங்கிறாரு. சுபத்ரா, ஸ்ரீஜாவை கழட்டி விட்டது யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சு? உங்களுக்கு வேறு ஏதாவது சீரியல் பிடிக்குமா, அதை ரிவ்யூ பண்ணணுமா? அந்த சீரியல் நேமை எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.